வெல்கம் டு மித்ரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் கிளாஸஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐனா என்ன மீனிங்கு, அப்புறம் வினா என்ன அர்த்தம், யூனா என்ன அர்த்தம் அப்படின்னு வேர்ட் பை வேர்டாக தமிழ் மீனிங் பார்த்துருப்போம். இப்போது இன்றைக்கி என்ன கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் நாம் உருவாக்குறது அப்படின்றது இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸில் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னோம் இல்லைங்களா? ஐ அப்படின்னா நான் அப்படின்னு இதுக்கு தமிழ் அர்த்தம். இப்போது இதுக்கு பக்கத்தில் ஒரு வேர்டு இப்போ நம்ம சேர்த்த போகிறோம். ஐ ப்ளே அப்படின்னா நான் விளையாடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐனா நான், ப்ளேன்னா விளையாடுறது. ஐ ப்ளே. இதுக்கு ஐ ப்ளே மட்டும் எழுதுனா கரெக்டாக இருக்குமா, இல்லை இது கூட எஸ் ஆட் ஆனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்றது தான் இப்போ அடுத்த பிரச்சனை இங்கிலீஷில் நம்ம லேர்ன் பண்ணிக்கும்போது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஐ அப்படின்ற இந்த ஒரு லெட்டருக்கு மட்டும் எப்பயுமே வெர்போட எஸ் ஆட் ஆகாது. ஆட் ஆகாமல் இருக்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போது ஐ ப்ளேன்றது தான் கரெக்டு. ஐ ப்ளேஸ் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஐ ப்ளேன்னா நான் விளையாடுறேன். நான் என்ன விளையாடுறேன் அடுத்துன்னு பின்னாடி சேர்த்துறோம் பாருங்கள். ஐ ப்ளே கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடுறேன். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த கிரிக்கெட் அப்படின்றது ஒரு கேம் இல்லைங்களா? இந்த மாதிரி இங்கிலீஷில் கேமிங் வேர்டுக்கு முன்னாடி எந்த காரணத்தை கொண்டும் ஏன்ற வேர்டோ இல்லை ஆன் அப்படின்ற வேர்டோ இல்லை தீன்ற வேர்டோ இங்கிலீஷில் போடக்கூடாது. அதாவது ஐ ப்ளே யா கிரிக்கெட் அப்படின்ட்டோ ஐ ப்ளே த கிரிக்கெட் அப்படின்ட்டோ சொல்லக்கூடாது. கிரிக்கெட் அப்படின்றது ஒரு கேமிங் வேர்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எந்த விதமான ஆர்டிகல்ஸும் நீங்கள் போடவே கூடாது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ரைட் ஆன்சர் என்ன? ஐ ப்ளே, பிளேஸ் கிடையாது. ஐ ப்ளே கிரிக்கெட் அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சின்னா தமிழ் அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் அர்த்தம் அவள் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? இந்த ஷீன்ற வேர்டுக்கு ரீடு மட்டும் எடுத்தால் போதுமா, இல்லை ரீடோட எஸ் சேர்த்து எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி அப்படின்ற ஒரு வேர்டுக்கு இந்த எஸ்ஸை சேர்த்து எடுக்கிற ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் இதுக்கு தப்பு. சி ரீடுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. சி ரீட்ஸ் எ புக் அப்படின்றது கரெக்டான சென்டென்ஸ். சி ரீட்ஸ் எ புக் அப்படின்னா அவள் ஒரு புக்கு படிக்கிறா அப்படின்னு அர்த்தம். இப்போ முன்ன சொன்னோம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இங்கே புக் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது இல்லைங்களா? இந்த புக் அப்படின்ற வேர்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புக்கு மட்டும்தானே. அந்த ஒரு புக்குக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஏ அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஏ இல்லாமல் சொன்னீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸு கண்டிப்பாக தப்பு. இங்கே நீங்கள் ஏ போட்டு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஓகேங்களா? அப்போது சி ரீட்ஸ் கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். சி ரீட் எடுக்கக்கூடாது, வேணான்னு சொல்லிட்டு நம்ம சி ரீட்ஸ் எ புக் அப்படின்னா அவள் ஒரு புக்கு படிக்கிறா அப்படின்னு அர்த்தம். மேலே இதே நம்ம கிரிக்கெட்டுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்னு எடுக்கலை. ஆனால் இங்கே பாருங்கள், புக்குக்கு எடுத்துருக்கும் போது நம்ம புக் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஏன்னா புக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணக்கூடியது. ஒரு புக்கு, 2 புக்கு, 3 புக்கு, 4 புக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியும். இதில் கிரிக்கெட் அப்படின்ற வேர்டு அவன் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான்னா, இது வந்து ஒரு கேமிங் வேர்டு. இந்த கேமிங் வேர்டுக்கு இங்கிலீஷில் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐ ப்ளே கிரிக்கெட் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். கீழே செகண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி ரீட்ஸ் எ புக் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட் அப்படின்றது தேவையில்லை. ஏன்னா வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த வேர்டுக்கு எடுக்கணும். ஓகேங்களா? மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள். இ டீச்சா டீச்சர்ஸா. இ டீச், இ டீச்சர்ஸ்ன்னு 2 கொடுத்துருக்காங்க. இ அப்படின்றது அவன். அவன் அப்படின்னாலும் நமக்கு ஒரே ஒரு ஆள் தான் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரே ஒரு ஆள் அப்படின்னா நம்ம வெறும் வெர்பை மட்டும் எடுக்கக்கூடாது, வெர்போட எஸ் ஆட் ஆகிருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கணும். அப்போ இங்கே டீச்சர்ஸ் அப்படின்றது நம்ம கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ஆன்சர் நமக்கு தப்பு. ஓகேங்களா? இ டீச்சர்ஸ் இங்கிலீஷ். அவர் வந்து இங்கிலீஷ் நடத்துகிறாரு அப்படின்னு இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி தான் பாருங்கள், ஈன்றது ஒரே ஒரு ஆள் வந்துச்சு அப்படின்னா வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி வெர்பை செலக்ட் பண்ணுறது தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சி அப்படின்றது ஒரே ஒரு பொண்ணை மட்டும் ரெஃபர் பண்ணக்கூடியது. அதனால் வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம் ஆன்சரு.
அப்படி பார்த்தீங்கன்னா ஐயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தானே. இது கூட ஏன் நீங்கள் வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி ஆன்சர் எடுக்காமல் நீங்கள் இதை மட்டும் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல். ஐக்கு மட்டும் ஒரே ஒரு ஆளாக இருந்தாலுமே வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி எடுக்க மாட்டோம். அதனால் இதுக்கு மட்டும் தனி ரூல் ஐக்கு மட்டும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஐக்கு எப்பயுமே வெர்போட எஸ் இல்லாதது தான் செலக்ட் பண்ணணும். ஐ பிளேன்றது தான் கரெக்டு. அதாவது ஐன்றது ஒரே ஒரு ஆளாக இருந்தாலுமே. ஆனால் மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சி ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் சிக்கு எப்பயுமே வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹி ஒரே ஒரு ஆள், அதுக்கும் வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி ஆன்சர் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 4வது சென்டென்ஸ் பாருங்கள். தே வாட்ச் ஆர் வாட்சஸ் டிவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தே அப்படின்னா நமக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு தெரியும் இல்லைங்களா? இப்போ தே அப்படின்றதுடைய தமிழ் அர்த்தம் என்ன? நமக்கு அவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? இந்த தே அவர்கள் அப்படின்னா ஒரு ஆளா ஒரு ஆளுக்கு மேலேங்களா? ஒரு ஆளுக்கு மேலே. ஒரு ஆளுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. எஸ் இல்லாமல் எடுக்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போது தே வாட்ச் டிவி அப்படின்றது தான் கரெக்டு. இந்த இடத்துல வாட்சஸ் அப்படின்றது நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ஆளாக இருந்தால், இப்போ ஈன்றது ஒரே ஒரு ஆள், அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி எடுக்கணும். சின்றது ஒரே ஒரு ஆள், வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி எடுக்கணும். இங்கே தேன்ற வேர்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இல்லை, தேன்னா தமிழ் அர்த்தம் அவர்கள் அப்படின்னு அர்த்தம் போகுது. இப்போ ஒரு ஆளுக்கு மேலே போயிட்டாங்கன்னா வெர்போட எஸ் இருக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இப்போ இங்கே பாருங்கள், கிரிக்கெட் அப்படின்ற வேர்டு வந்து கேமிங்கில் வரக்கூடிய வேர்டு. அதனால் ஃப்ரண்ட்டில் ஏ எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம். கிரிக்கெட்னு மட்டும்தான் சொல்லணும், கிரிக்கெட்னு சொல்லக்கூடாது. ஆனால் புக்குக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஏ போட்டு தான் சொல்லணும். புக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இந்த இடத்துல ஏ இல்லாமல் சொன்னால் தான் தப்பு. அதே மாதிரி கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். ஈன்றது அவன் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரே ஒரு ஆள் சிங்குலர், அப்போ டீச்சர்ஸ் அப்படின்றது ஓகே. இந்த இடத்துல இங்கிலீஷுக்கு முன்னாடி ஏஓ இல்லை ஆனோ யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணவும் கூடாது. ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு மொழி. எந்த மொழிகளுக்கு முன்னாடியும் ஏஓ ஆனோ தியோ நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ உதாரணமாக ஒரு தமிழ் லாங்குவேஜ் நம்ம பேசக்கூடிய தமிழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தமிழ் அப்படின்னு எழுதும்போது இதுக்கு முன்னாடி ஐ ஸ்பீக் தமிழ் அப்படின்ட்டோ ஐ ஸ்பீக் தமிழ் அப்படின்ட்டோ இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜுக்கு முன்னாடியும் ஏஓ ஆனோ தியோ வர்றது கிடையாது. அப்போ இன்றைக்கி 3 விஷயங்களை சேர்த்து தெரிஞ்சிருக்கீங்க. லாங்குவேஜுக்கு முன்னாடி ஏ அண்ட் தி வரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேமுக்கு முன்னாடியும் ஏ அண்ட் டி வரக்கூடாது. கிரிக்கெட் மட்டும் கிடையாது. உதாரணமாக நீங்கள் டென்னிஸ் அப்படின்ற ஒரு கேம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை ஃபுட்பால் அப்படின்னு கேம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இந்த எந்த கேமுக்கு முன்னாடியுமே ஐ ப்ளே டென்னிஸ்னு சொல்லக்கூடாது. ஐ ப்ளே டென்னிஸ் அவ்வளோதான். ஐ ப்ளே ஃபுட்பால் ஃபுட்பால் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐ ப்ளே ஃபுட்பால் அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கேமுக்கு முன்னாடி நோ ஆர்டிக்கல். இந்த ஏ அண்ட் தி இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் ஆர்டிகல்ஸ்னு பேர். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எதுவுமே கேம் வேர்டுக்கு முன்னாடி வரக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எங்கே வரக்கூடாது? லாங்குவேஜுக்கு முன்னாடி வரக்கூடாது. தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ அண்ட் தி ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆள் இருந்தால், அதாவது ஹீயாக இருந்தாலும் சரி, சியாக இருந்தாலும் சரி, இது கூட ஒரு வெர்பு எழுதுறீங்க அப்படின்னா, அதாவது இங்கே டீச்சர்ஸ் அப்படின்றது வெர்பு, பிளேஸ் அப்படின்றது வெர்பு, இதுகெல்லாம் எழுதும்போது கூட எஸ் இருக்கிற மாதிரி வேர்டை செலக்ட் பண்ணணும். ஆனால் ஐ அப்படின்றது ஒரே ஒரு ஆளை ரெஃபர் பண்ணாலுமே எஸ் இருக்கிறது எடுக்கக்கூடாது. எஸ் இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப கிளியராக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைமுக்கு 2 டைம் நல்ல வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அதையும் தாண்டி புரிஞ்சிக்க முடியலன்னா பக்கத்தில் பேரண்ட்ஸோடு பாருங்கள். அவங்க இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கான மெத்தட் அவங்க இன்னுமே ட்ரை பண்ணுவாங்க. இதுவே ரொம்ப கிளியராக தான் இருக்கும். இதையும் தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை
நம்ம கொடுத்துக்கிற நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து வீடியோஸை பார்த்துக்கிட்டு வாங்க, இங்கிலீஷை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம்.